மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரம் நாங்கள் எங்களுடைய பொருளியல் வினாப்பத்திரத்தில் முதல் 25 வினாக்களை கலந்துரையாடி இருந்தோம். இன்றைய நாளில் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வினா இலக்கம் 26 கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் பிள்ளைகள் வினா இலக்கம் 26 நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். வினா இலக்கம் 26. வினா இலக்கம் 26 கேட்கப்படுது, உலக வர்த்தக ஸ்தாபனத்தின் தொழிற்பாடு அல்லாதது. உலக வர்த்தக ஸ்தாபனம், WTOன்னு சொல்ற உலக வர்த்தக ஸ்தாபனம் சுதந்திர வர்த்தகத்தை அப்படி இல்லைன்னு சொன்ன பாதுகாப்பு வாதத்துக்கு எதிராக அல்லது அதிகமான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் சர்வதேச வர்த்தகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக நாடுகளுக்கு இடையில வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்குறது, வர்த்தக ஒப்பந்தங்களை கண்காணிக்கிறது, நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் சம்பந்தமான பிணக்குகள் ஏற்படும் பொழுது அதுக்கு தீர்வு காண்றது, இந்த மாதிரியான தொழிற்பாடுகளை செய்யறதுதான் உலக வர்த்தக ஸ்தாபனம். எனவே உலக வர்த்தக ஸ்தாபனத்தின் தொழிற்பாடு அல்லாதது கேட்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு ஆன்சரை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். இதுல 3வது ஆன்சர் தரப்பட்டிருக்கு பாருங்க. அங்கத்துவ நாடுகளின் சென்மதி நிலுவை மற்றும் வெளிநாட்டு நாணய ஒதுக்கீடு பிரச்சனைகளுடைய நாடுகளுக்கு உதவுதல். உண்மையில் இதில் 3வதா தரப்பட்ட விட IMF-இனுடைய தொழிற்பாடுகள். அவங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இலங்கை எதிர்நோக்கிய சென்மதி நிலுவை மற்றும் அந்நிய செலாவணி பற்றாக்குறை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களின் போது இலங்கைக்கு உதவி செய்தது IMF. எனவே சரியான விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வினா இலக்கம் 26க்கு 3வது விடை. அப்போ இதில் WTO-வினுடைய 4 தொழிற்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 27வது வினா ஒரு நடைமுறை சார்ந்த வினா. இலங்கை மத்திய வங்கியின் 2024 ஆண்டுக்கான ஆண்டறிக்கையின்படி இலங்கையின் ஏற்றுமதி கட்டமைப்பு சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. அப்போ அதுவும் உங்களுக்கு நேரடியாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. இலங்கையினுடைய ஏற்றுமதி கட்டமைப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வேளாண்மை ஏற்றுமதிகள் 21.7%, கைத்தொழில் ஏற்றுமதிகள் 77.9%, கனிம பொருள் 0.4%. எனவே 27க்கும் சரியான விடை 3வது விடை. வினா இலக்கம் 28க்கு வருவோம். அந்நிய செலாவணி சந்தையில் அந்நிய செலாவணிக்கான கேள்வி வலையில் இடப்பெயர்வை ஏற்படுத்தாத காரணி. அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அந்நிய செலாவணி சந்தையில் அந்நிய செலாவணிக்கான கேள்வி நிரம்பல். இப்போ நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கிறோம், இலங்கையில் அமெரிக்க டாலருக்கான சந்தையில் அமெரிக்க டாலரினுடைய நிரம்பல், ரைட், அமெரிக்க டாலரினுடைய நிரம்பல், அமெரிக்க டாலருக்கான கேள்வி, ரைட். இது டாலரின் விலை இலங்கை ரூபாவில், USD-யின் விலை ரூபாவில், இலங்கை ரூபாவில், ரைட். அப்போ நாங்கள் எடுப்போம் 300 ரூபான்னு சொல்லி. இப்படி இருக்கிற ஒரு அந்நிய செலாவணி சந்தையில் அந்நிய செலாவணிக்கான கேள்வி வலையில் அவங்களுக்கு தெரியும், நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யும் பொழுது, அதாவது பொருட்களை கொள்வனவு செய்கிறதா இருக்கலாம், சேவைகளை பெறதா இருக்கலாம், முதலாம் தர வருமான கொடுப்பனவுகளை செய்கிறதா இருக்கலாம், வெளிநாட்டு முதலீடுகளை மேற்கொள்ளலாம், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணங்களை செய்யலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களின் பொழுதுதான் அந்நிய செலாவணிக்கு கேள்வி ஏற்படும். அதே போல வெளிநாட்டவர்கள் எங்கட நாட்டில் பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது, எங்கட நாட்டில் சேவைகளை பெறும் பொழுது, எங்கட நாட்டுக்கு முதலாந்தர வருமானத்தை கொடுப்பனவு செய்யும் பொழுது, எங்கட நாட்டுக்கு முதலீடு செய்கிற நேரம், சுற்றுலா பயணிகள் எங்கட நாட்டுக்கு வருகை தரும் போதெல்லாம் அந்நிய செலாவணி நிரம்பல் செய்யப்படும். அப்ப கேள்வி கேட்கிறாங்க, அந்நிய செலாவணிக்கான கேள்வி வலையில் இடப்பெயர்வை ஏற்படுத்தாத காரணி. முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியில் ஏற்படும் மாற்றம். பிள்ளைகள், நாங்கள் வெளிநாட்டு பண்டங்களுக்கு அதிகமான கேள்வி ஏற்படுத்துகிற நேரம் எங்களுக்கு அந்நிய செலாவணி தேவைப்படும். எனவே அந்நிய செலாவணிக்கு கேள்வி கூடும். அப்ப கேள்வி கேட்டுக்காக கேள்வி வலை இடப்பெயர்வு ஏற்படுத்தாதானே. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்தில் அந்நிய செலாவணிக்கு கேள்வி கூடும். இப்போ நாங்கள் அமெரிக்காவில் இருந்து கொள்வனவு செய்வோம், அமெரிக்க டாலருக்கு கேள்வி கொடுக்கும். காரணம், நாங்கள் அந்நிய செலாவணியில் தான் அந்த கொடுப்பனவு செய்யணும். 2வது, வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்கான விருப்பத்தில் ஏற்படுற மாற்றம். இப்போ நாங்கள் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் அல்லது அமெரிக்காவில் நேரடி முதலீடுகள் ஏதாவது செய்வோமாக இருந்தால் அந்நிய செலாவணி அமெரிக்க டாலருக்கு கேள்வி ஏற்படும். எனவே கேள்வி வலையில் இடப்பெயர்வு ஏற்படும். 3வது, உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியில் ஏற்படும். எங்கட நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளுக்கு வெளிநாட்டில் அதிகமான கேள்வி ஏற்படுமா இருந்தால், அமெரிக்காவில் எங்கட நாட்டு பொருட்களுக்கு கேள்வி அதிகரிக்குமா இருந்தா, அதாவது அமெரிக்க டாலரினுடைய நிரம்பல் அதிகரிக்குமே ஒழிய அந்த இடத்துல கேள்வி அதிகரிக்காது. ஆகவே 28வது வினாவில் 3வது
விஷயம் நிரம்பலில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்நிய செலாவணிக்கான நிரம்பல் வலையில் பாதிப்பை ஏற்படுத்துமே ஒழிய கேள்வி வலையில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே 28வது சரியான விடை 3வது விடை. வினா இலக்கம் 29. பின்வரும் அட்டவணையில் ஒரு நாட்டின் சென்மதி நிலுவையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தரவுகள் என்று சொல்லி சில தரவுகள் தரப்பட்டு அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள தகவல்களின்படி நாட்டின் சென்மதி நிலுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் சரியானது இது. பிள்ளைகள் அப்ப நாங்கள் சில கணிப்பீடுகளை செய்து பார்ப்போம். அப்போ அதை தந்திருக்கிற ஆன்சர் பாருங்க. வர்த்தக நிலுவை சம்பந்தமா தராங்க, முதலீடு மற்றும் நிதி கணக்கு சம்பந்தமா, நடைமுறை கணக்கு சம்பந்தமா. அப்போ தந்திருக்க தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் அந்த கணக்கு மீதிகளை எடுப்போம். அது முதலாவது தரப்பட்டிருக்கு ஏற்றுமதி பொருள் 1500. அப்போ நாங்கள் வர்த்தக நிலுவையை காணலாம். வர்த்தக நிலுவை உங்களுக்கு தெரியும், பொருள் ஏற்றுமதி பெறுவனவுக்கும் இறக்குமதி கொடுப்பனவுக்கு இடையிலான வேறுபாடு. ஏற்றுமதி 1500, இறக்குமதி 2000. ஆகவே பொருள் கணக்கென்ற நிலுவை அல்லது வர்த்தக நிலுவை எதிர்கணியத்தில் வரும் 500, 1000. சேவைகள் தேறியது, சேவை கணக்கென்ற தேறியது, சேவைகள் தேறியது, சேவைகள் தேறியது. சேவை கணக்கு தேறிய தொகையை பாருங்க 75. அதாவது தேறியது அல்லது சேவை கணக்கு நிலுவை நாங்கள் எடுத்துக்கிறோம். சேவை கணக்கு நிலுவை, நிலுவை அது நேர்கணியத்தில் இருக்கு. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் முதலாம் நிலை வருமான கணக்கு குறை. முதலாம் நிலை வருமான கணக்கு நிலுவைன்னு நாங்கள் எடுப்போம். நிலுவை, நிலுவை அது குறையில் இருக்கு. குறை, குறை 200. இப்போ குறைன்னு சொல்லும் பொழுது நாங்கள் நிலுவைன்னு எழுதும் பொழுது 200ன்னு எழுதுவோம். இரண்டாம் நிலை வருமான கணக்கு, இரண்டாம் நிலை வருமான கணக்கு நிலுவை பாருங்க, அது 375. அது மிகை 375. பிள்ளைகள் இதை நீங்கள் கூட்டுவீங்களா உங்களுக்கு நடைமுறை கணக்கு நிலுவை எடுத்துக்கொள்ள முடியும். நடைமுறை கணக்கு நிலுவை இப்போ நாங்கள் பார்ப்போம். 375, 450, 700. அப்போ 250, 500, 700, 450. ரைட், 250 எதிர்கணியம். நடைமுறை கணக்கு எதிர்கணியம் 250. அடுத்தபடியாக சொல்றாங்க மூலதன கணக்கு மிகை 150. மூலதன கணக்கு மிகை, மூலதன கணக்கு மிகை நாங்கள் நிலுவை எழுதுவோம். நிலுவை 150. 150ன்னு சொன்னால் நடைமுறை மற்றும் மூலதன கணக்கு மீதி, நடைமுறை மற்றும் மூலதன கணக்கு நிலுவை. ரைட், பாருங்க -100ன்னு வரும். நடைமுறை மூலதன கணக்கு நிலுவை -100 இருந்தா உங்களுக்கு தெரியும் நிதியியல் கணக்கு நிலுவை. ரைட், இதை நாங்கள் சேர்க்கும்போது 0 வரணும். எனவே இங்கே வர வேண்டிய விட சக 100. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஆன்சரை பார்ப்போம். முதலாவது பிள்ளைகள் பாருங்க ஆன்சர். முதலாவது ஆன்சர் தரப்பட்டிருக்கு. வர்த்தக நிலுவையில் 540 மில்லியன் ரூபாய் குறைநிலை நிலவுகிறது. வர்த்தக நிலுவை 540 குறையா? இல்லை, பிள்ளை. முதலீடு மற்றும் நிதி கணக்கில் 420 மிகை நிலை, அதுவும் பிள்ளை. நடைமுறை கணக்கில் 250 பில்லியன் மிகை, அதுவும் பிள்ளை. நிதி கணக்கில் 100 பில்லியன் குறை, இல்லை, பிள்ளை. ஐந்தாவது விடை நிதி கணக்கில் 100 பில்லியன் ரூபாய் மிகை. சரியான விடை 5வது விடை. வினா இலக்கம் 29க்கு சரியான விடை 5வது விடை. அடுத்ததாக வினா இலக்கம் 30. பின்வரும் வரைபடம் ஜப்பானிய எண்ணுக்கான நாணய மாற்று சந்தையில் இலங்கை ரூபாவுக்கான கேள்வி மற்றும் ரைட் பிள்ளைகளை பாருங்க. அதில் தரப்பட்டிருக்க விஷயம் நாங்கள் எண்ணின் விலை ரூபாவில், எண் விலை ரூபாவில், ரைட், ரூபாவில் மணிக்கணும் இதில் மாற்றி தரப்பட்டிருக்கேன். அதாவது இலங்கை ரூபாவுக்கான கேள்வி நிரம்பல் வலைகள் தான் தரப்பட்டிருக்கு. இப்போ ரூபாவின் விலை எண்ணில், எண்ணில் இங்கே இலங்கை ரூபாவுக்கான கேள்வி நிரம்பல். அப்போ அதில் பாருங்க பிள்ளைகள் 3 கேள்வி வலைகள், 3 நிரம்பல் வலைகள், 2 கேள்வி வலைகள். S1, S3, S2, D1, D2, D1, D2. இப்போ புள்ளிகள் A, K, D, E, B, C. பாருங்க, ஆரம்பத்தில் சந்தை K புள்ளியில் சமநிலை அடைகிறது. இந்த இடத்துல சந்தை சமநிலை அடையுது. இலங்கை ரூபாவுக்கான சந்தை
இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீதான தீர்வைகள் கணிசமான அளவு குறைக்கப்பட்டதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீதான கேள்வி அதிகரித்தால் வெளிநாட்டு நாணய சந்தையில் அதன் சமநிலை புள்ளி ரைட் பிள்ளைகள் நாங்கள் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்கிற அளவு அதிகரித்துக் கொள்கிறோம். அப்ப என்ன நடக்க போகுது? எண்ணுக்கான சந்தையில எண்ணுக்கான கேள்வி கூடும், ஜப்பான் எண்ணுக்கான கேள்வி கூடும். நாங்கள் இலங்கை ரூபாவை நிரம்பல் செய்துதான் ஜப்பான் எண்ணை கொள்வனவு செய்ய போறோம். எனவே இலங்கை ரூபாவின் நிரம்பல் அதிகரிக்கும். அந்நிய செலாவணி சந்தையில இலங்கை ரூபாவின் நிரம்பல் அதிகரிக்கும். மறுபக்கம் நேர்முறையில் நாங்கள் பார்க்குற நேரம் எண்ணுக்கான கேள்வி அதிகரிக்கும். எனவே ஆரம்ப நிரம்பல் கோடு, இலங்கை ரூபாவின் ஆரம்ப நிரம்பல் கோடு S1 இருந்து S3 அதிகரிக்கும். எனவே இந்த இடத்துல இருக்கிற சமநிலை புள்ளி இந்த இடத்தை நோக்கி நகரும். ஆகவே பிள்ளைகள் சரியான புதிய சமநிலை புள்ளி D விடை இலக்கம் 4 சரியான விடையாக இருக்கும். விடை இலக்கம் 4. வினா இலக்கம் 31. பின்வருவனவற்றுள் எது இலங்கையின் அண்மை ஆண்டுகளில் வர்த்தக நிலுவையின் போக்குகளை காட்டுகிறது? அது நடைமுறை சார்ந்த விடயம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பற்றாக்குறை ரூபாய் பில்லியனில் இலங்கையினுடைய நடைமுறை கணக்கின் பற்றாக்குறையை காட்டுகிறது. சரியான விடை 5வது விடை. 31க்கு 5வது விடை. நீங்கள் அந்த தரவுகளை பார்த்துக்கொள்ளலாம். 6 பில்லியன், 8.1 பில்லியன், 5.1 பில்லியன் பற்றாக்குறையாக இருக்கு தொடர்ச்சியாக. 32வது வினா. பின்வருவனவற்றுள் சர்வதேச நாணய நிதியத்தின் தொழிற்பாடு தொடர்பில் தவறான கூற்று. ஏற்கனவே WTO சம்பந்தமான ஒரு வினா இருந்தது, இது IMF சம்பந்தமான வினா. அப்போ இந்த இடத்துல தரப்பட்ட ஆன்சரை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். முதல் 4ம் IMF-இனுடைய தொழிற்பாடுகள். முதல் 4ம் IMF-இனுடைய தொழிற்பாடுகள். 5வது தொழிற்பாடு பாருங்க, அங்கத்துவ நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பிணக்குகளை தீர்ப்பதற்கென ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனம். வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்குவதற்கும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான தளங்களை உருவாக்குவதற்கும் இந்த ஒப்பந்தங்கள் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு WTO. எனவே 5வது தொழிற்பாடு IMF-இனுடைய தொழிற்பாடு அல்ல, அது WTO-வினுடைய தொழிற்பாடு. வினா இலக்கம் 33க்கு வருவோம். 33வது வினா. பின்வரும் நிகழ்வுகளின் எந்த சேர்க்கையினூடாக நாடொன்றின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும்? ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணுமா இருந்தால் சேமிப்பு வீதம் கட்டாயம் மிக உயர்வாக இருக்க வேண்டும். அதே போல முதலீடும் உயர்வாக இருக்க வேண்டும். நாட்டினுடைய வட்டி வீதம் குறைவாக இருக்க வேண்டும். வட்டி வீதம் குறைவாக இருந்தால் தான் அதிகமான வர்த்தக கடன்களை பெற்றுக்கொண்டு வியாபாரங்களை விருத்தி அளவு புதிய தொழில் முயற்சிகள் உருவாவதற்கு சந்தர்ப்பம் உருவாகும். எனவே சேமிப்பு வீதம் உயர்வாக இருக்க வேண்டும், முதலீடும் உயர்வான வீதத்தில் இருக்கணும். என சேமிப்பு தான் முதலீட்டுக்கான மூலாதாரம். அதே போல வட்டி வீதம் குறைவாக இருக்க வேண்டும். மிகச்சரியான விடை 2. வினா இலக்கம் 34க்கு வருவோம் பிள்ளைகள். 34. பின்வருவனவற்றில் ஒரு நாடு துரித பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அடைய பங்களிக்காத காரணியாக அமைவது. ஒரு நாடு துரித வளர்ச்சியை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற அல்லது வளர்ச்சி வீதத்தை அடைய பங்களிக்காத காரணி பாவம். அரசியல் உறுதிப்பாட்டையும் வன்முறைகளற்ற சூழலையும் உருவாக்குதல் கட்டாயம் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு விஷயம். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் நிதி வசதிகளை கட்டாயம் அதிகரிக்க வேண்டும். சந்தையில் அரசின் தலையீட்டை அதிகரித்தல் பிழையான விட. காரணம், சந்தையினுடைய அரச தலையீடு, அதீத அரச தலையீடு பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதீத அரச தலையீடு. எனவே பிழையான ஒரு தகவல் அது. துரித பொருளாதார வளர்ச்சிக்கு சந்தையில் அரசினுடைய அதீத தலையீடு பங்களிக்காது. அரசினுடைய தலையீடு சந்தையில் குறைவாக இருக்க வேண்டும். அப்பதான் உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கப்படுவாங்க. ஏன்னா அரசினுடைய அதீத தலையீடு சில நேரம் உற்பத்தியாளரை ஊக்கமிழக்க செய்யலாம். அதிகளவான வரி வீதம், அதிகளவான வட்டி வீதம். ரைட். வினா இலக்கம் 35க்கு வருவோம் பிள்ளைகள். பின்வருவனவர்கள் தற்போது மாநில அபிவிருத்தி சுட்டெண்ணை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும் 3 குறிகாட்டி. உங்களுக்கு தெரியும், மாநில அபிவிருத்தி சுட்டெண் இணைந்த சுட்டெண்கள் வரிசையில் பொருளாதார அபிவிருத்தி அளவிறதுக்கான ஒரு சுட்டெண்ணாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த HDIயில் பிரதானமாக 3 விஷயங்கள் அது 3 விடயங்களுக்கான கவனம் செலுத்தப்படுது. 3 விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுது. முதலாவது கல்வி, அதே போல் மக்களோட வாழ்க்கை தரம், சுகாதாரம்னு சொல்லி 3 விஷயங்கள். அப்போ நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம். அதில் கொள்வனவு சக்தி சமமதிப்பின் அடிப்படையில் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம், இதன் அடிப்படையில் மக்களோட வாழ்க்கை தரத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம். C ஆயுள் எதிர்பார்க்கை குறிகாட்டி. ஆயுள் எதிர்பார்க்கை மூலமாக அந்த நாட்டு மக்களுடைய சுகாதார நிலைகளை நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். E கல்வி குறிகாட்டி, மக்களுடைய கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். எனவே சரியான விட 3வது ACE. 3வது விட சரியான விட ACE.
வினாவிற்கு 36 நிலைபேறான அபிவிருத்தியின் தோற்றப்பாடுகளில் சூழல் ரீதியான தோற்றப்பாட்டுக்குள் உள்ளடங்குவது. சூழல் ரீதியான தோற்றப்பாடு பாருங்க, மக்களுக்கு சாதகமான சுகநலச் சூழல் முதலாவது விடையில சொல்லப்பட்டிருக்கு. ஏனைய விடைகளை பாருங்க, நியாயத்துவம், பங்கு பெற்றல், சமூக சகவாழ்வு, கலாச்சார ரீதியான அடையாளம், இதெல்லாம் சமூக தோற்றப்பாடு. சூழல் ரீதியான தோற்றப்பாடுகளை வரக்கூடியது முதலாவது விட மக்களுக்கு சாதகமான சுகநலச் சூழலை உருவாக்குதல். எனவே முதலாவது விடை சரியான விடை. வினாவிற்கு 37 அது நடைமுறை சார்ந்த வினா. உலக வங்கி நாடுகளை அவற்றின் தலைக்குரிய வருமான மட்டங்களை அடிப்படையாக கொண்டு 4 வகையாக வகைப்படுத்துறாங்க. குறைந்த வருமானம் பெறும் நாடுகள், கீழ் நடுத்தர மத்திய வருமானத்தை பெறும் நாடுகள், மேல் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள், உயர் வருமானம் பெறும் நாடுகள். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 1997 2019 ஆண்டு வரைக்கும் நாங்கள் கீழ் நடுத்தர வருமானம் பெறும் நாடாக இருந்து 2019 மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேற்பட்ட நடுத்தர வருமானம் பெறும் நாடாக அறிவிக்கப்பட்டது. மறுபடியும் நாங்கள் கீழ் நடுத்தர வருமானம் பெறும் நாடாக தொடர்ந்து 2019 இருக்கிறோம். ஒரு வருஷம் மட்டும் இடையில இவ்வாறு நடந்தது. எனவே அந்த வகைப்படுத்தல் கேட்டிருக்காங்க. அப்போ அதுவும் நேரடியாக நீங்கள் எடுத்துக்கிறக்கூடிய ஆன்சர் தான் 37க்கு 3வது விட. 1145 உட்பட்ட டாலர் தனிநபர் வருமானத்தை கொண்ட நாடுகள் குறைந்த வருமானம் பெறும் நாடுகள். 1146 தொடக்கம் 4515 வரைக்குமான வருமானத்தை கொண்ட நாடுகள் கீழ்ப்பட்ட நடுத்தர வருமான நாடுகள். அதே போல 4516 தொடக்கம் 14005 வரைக்கும் மேல் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள். அதற்கு மேற்பட்ட வருமானம் உயர் வருமானம் பெறும் நாடுகள். எனவே 37க்கு 3வது விட. வினாவிற்கு 38க்கு வரும். 38வது வினா, பொருளாதாரம் ஒன்றில் குறிப்பிட்ட ஆண்டு கால பகுதியில் ஐயனை பரவல் வீதம் 10% ஆகும். இதன் பொருள் தொடர்பில் ஐயனை பரவல் தெரியும், வருமான, அதாவது நாட்டினுடைய வீட்டுத்துறையினரை அவர்கள் பெறுகின்ற வருமானத்திற்கு ஏற்ப 5 குழுக்களாக பிரித்து அந்த 5 குழுக்களில் ஆக குறைந்த வருமானம் பெறும் அந்த குழுவினர் பெறுகின்ற வருமானத்தை போன்று எத்தனை மடங்கு வருமானத்தை ஆகக்கூடிய வருமான வகுப்பினர் பெறுகின்றனர். இதுதான் ஐயனை பரவல் விகிதம். எனவே அது தொடர்பில் நீங்கள் நேரடி ஆன்சர் எடுக்கலாம். பாருங்க, இரண்டாவது விடை, மிக குறைந்த வருமானம் பெறுவோரின் சராசரி வருமானத்தை போன்று 10 மடங்கு வருமானத்தை மிக உயர்வான வகுப்பினர் பெறுகின்றனர். எனவே இதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கும். எனவே 38வது வினாவுக்கு சரியானது 2வது விடை. வினா இலக்கம் 39க்கு வருவோம் பிள்ளைகளாங்க. 39வது வினா. 39வது வினா. ரைட். 39வது வினா ஒரு லாரன்ஸ் வலை தரப்பட்டு கேட்கப்பட்டிருக்கிற வினா. அதில் பாருங்கள் பிள்ளைகள், ரைட், அதில் லாரன்ஸ் கர்வ் சமவருமான பரம்பல் வலை. இது லாரன்ஸ் கர்வ் இப்படி இருந்து இங்கே நகருது A to B. உங்களுக்கு தெரியும், லாரன்ஸ் கர்வ் சமவருமான பரம்பல் வலையை நோக்கி போகும்பொழுது நாட்டின் வருமான பரம்பல் ஏற்றத்தாழ்வுகள் குறைவடைந்திருப்பதாக அர்த்தம். வருமான பரம்பல் ஏற்றத்தாழ்வுகள் குறைவடைந்திருக்கு. லாரன்ஸ் கர்வ் சம வருமான பரம்பல் வலையை நோக்கி போனால், அதிலிருந்து விலகி போனால் வருமான பரம்பல் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்துள்ளது என்பது அர்த்தம். நாங்கள் பார்ப்போம் ஆன்சர். கினிக்குணகத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. கினிக்குணகத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு என்றால் அங்கே வருமான பரம்பல் ஏற்றத்தாழ்வு கூடியிருக்கணும், இல்லை குறைந்திருக்கு. அப்போ அது பிழை. செல்வத்தின் மீதான வரி நீக்கப்படல். செல்வத்தின் மீது வரி நீக்கப்பட்டால் உயர்ந்த குறைந்த வருமான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும். அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகளில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு, அது குறைந்த வருமானம் பெறுவோருடைய வாழ்க்கை தரத்தை குறைத்து வறுமையை அதிகரிக்கலாம். எனவே அது வருமான பரம்பல் ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கும். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மாற்றல் கொடுப்பனவுகளில் ஏற்படும் அதிகரிப்பு. அப்போ குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான மாற்றல் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டால் அவள் தெரியும் வருமான ஏற்றத்தாழ்வுகள் குறைவடையும். எனவே சரியான விடை 4வது விடை. 39க்கு சரியான விடை 4வது விடை. நாங்கள் வினாவிற்கு 40க்கு வருவோம் பிள்ளைகள். பல்பரிமாண வறுமை குறிகாட்டியில் கருத்தில் கொள்ளப்படும் 3 இடர்பாடுகள். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அப்போ அதில் சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் தான் அதில் கருத்தில் கொள்ளப்படும் 3 பரிமாணங்கள். எனவே நேரடியாக ஆன்சர் எடுக்கலாம். 40க்கு முதலாவது ஆன்சர். வினாவிற்கு 41க்கு வருவோம். ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி அளவிடுவதற்கு பயன்படுவது துறை ரீதியான சொட்டெண்ணாக அமையாதது. உங்களுக்கு தெரியும், தந்திருக்கிறதுல 4 துறை வாரியான சொட்டெண்களும் ஒரு இணைந்த சொட்டெண்ணும் இருக்குது. அப்போ அதில் தரப்பட்ட ஆன்சர் நீங்கள் வாட்சி பார்க்கும்பொழுது உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் துறை ரீதியான வளர்ச்சி, மொத்த தேசிய வருமானத்தின் வளர்ச்சி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கட்டமைப்பு, இதெல்லாம் துறை வாரியான சொட்டெண்கள்.
நாலாவது மகிழ்ச்சி சுட்டெண், ஐந்தாவது பணவீக்கம். பணவீக்கமும் துறை வாரியான சுட்டெண், மகிழ்ச்சி சுட்டெண் தான் இணைந்த சுட்டெண். எனவே 41 சரியான விட 4. வினா இலக்கம் 42. 2019ஆம் ஆண்டுக்கான வறுமை தொடர்பான அளவீட்டின்படி 2012-13 தேசிய நுகர்வோர் விலைச்சொல்லின் அடிப்படையில் இறுதியாக மதிப்பீடு செய்யப்பட்ட அந்த வறுமை சம்பந்தமான அளவீடு 2019 தான் இடம்பெற்றிருந்தது. இலங்கையின் தலைக்குரிய வறுமை சுட்டின் ஆக குறைந்த மற்றும் ஆக கூடிய தலைக்குரிய வறுமை கொண்ட மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கையினுடைய தலைக்குரிய வறுமை சுட்டின் 14.3% இருக்கிற அதே நேரம் ஆக கூடிய வறுமை கொண்ட பிரதேசமாக அந்த 2019ஆம் ஆண்டு ஆய்வின்படி அறிவிக்கப்பட்டிருக்க முல்லைத்தீவு, குறைந்த வறுமை கொழும்பு. எனவே சரியான விடை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். மூன்றாவது விடை சரியான விடை. 42வது மூன்றாவது விடை. பிள்ளைகள் 43வது வினா. பின்வரும் மாற்றுச் சேர்க்கைகளுள் எது வேலையற்றவர்கள் என வகைப்படுத்தப்பட்ட சிலர் உற்சாகத்துடன் வேலை தேடுவதை நிறுத்தும் பொழுது ஏற்படும் விளைவுகளை சரியாக இனம் காட்டுகிறது? பிள்ளைகள், வேலை தேடிக்கொண்டிருப்போர் ஊழியப்படைக்குள்ள வருவாங்க. ஊழியப்படையில் வேலை செய்வோர், வேலை தேடிவோர் 2 கேட்டகரி இருக்கு. இப்போ இந்த வேலை தேடிக்கொண்டிருப்போர் என்ன செய்ய போறாங்களாம்? வேலை தேடுவதை நிறுத்துறாங்களாம். அப்போ ஊழியப்படை என்ற கேட்டகரியிலிருந்து அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க பொருளாதார ரீதியில் செயலற்ற சனத்தொகையாக மாறுவாங்க. கேட்கப்பட்டிருக்கு, ஊழியப்படையின் பருமன் நிச்சயமாக குறையும். ஊழியப்படையின் பங்கு பெற்றல் வீதம், வேலை செய்யும் வயது சனத்தொகையில் ஊழியப்படையின் அளவு தான் பங்கு பெற்றல், அப்போ அதுவும் குறையும். வேலையின்மை வீதம், வேலை தேடிக்கொண்டிருப்போர் வேலை தேடுவதை நிறுத்திவிட்டால் அவர்கள் ஊழியப்படை என்ற கேட்டகரியில் வரமாட்டாங்க. எனவே வேலை இன்மை வீதமும் குறைவடையும். ஊழியப்படையில் வேலை தேடிக்கொண்டிருப்போர் தான் வேலையின்மையில் உள்ளவர்கள். இவர்கள் வேலை தேடுவதை நிறுத்திவிட்டால் ஊழியப்படை என்ற கேட்டகரிக்கு வரமாட்டாங்க. எனவே சரியான ஆன்சர் மூன்றாவது, குறையும். மூன்றாவது ஆன்சர் சரி. 44வது வினா. பின்வரும் தொகுதியாளருள் யார் கீழுழைப்புடைய சனத்தொகையினராக கருதப்படும்? கீழுழைப்பு உங்களுக்கு தெரியும், முழு நேரமும் பணிபுரிந்தும் குறைவான எல்லை வருமானத்தை பெறுபவர்கள், அல்லது தன்னுடைய தகுதியை விட குறைவான வேலையில், அல்லது குறைவான நேரம், முழு நேரம் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் குறைவான நேரம் வேலை செய்கிறவங்க, அல்லது முழு நேரம் வேலை செய்து குறைந்த எல்லை வருமானத்தை பெறுபவங்க, இவங்கெல்லாம் கீழுழைப்பில் உள்ளவர்களாக கருதப்படுவாங்க. எனவே நேரடியாக நீங்கள் ஆன்சருக்கு வரலாம். 5வது விடை, முழு நேரமும் கடுமையாக உழைத்தும் குறைந்த எல்லை வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் மக்கள். எனவே சரியான விடை 5. வினா இலக்கம் 45. அண்மைய காலத்தில் இலங்கையின் கினிக்குடகம், மானிடாபிவிருத்தி சுட்டெண், இலங்கையின் சுவிட்ச சுட்டெண் சம்பந்தமான சரியான விடை உங்களுக்கு நேரடியாக சொல்லலாம். கினிக்குடகம் 0.46, மானிடாபிவிருத்தி சுட்டெண் 0.776, சுவிட்ச சுட்டெண் 0.796. எனவே முதலாவது விடையை பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான விடை முதலாவது. வினா இலக்கம் 46. பிரிக்ஸ் அமைப்பில் 2024-2025 காலப்பகுதியில் புதிதாக இணைந்து கொண்ட நாடுகள், அதுவும் ஒரு நடைமுறை சார்ந்த வினா. எத்தியோப்பியா, எகிப்து, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம். அதே மாதிரி இறுதியாக 2020 ஜனவரி 6ஆம் தேதி இந்தோனேஷியா இணைந்து கொண்டது. எனவே சரியான விடை 2வது. சரியான விடை 2வது. வினா இலக்கம் 47. 47வது வினாவை பாருங்க. இலங்கையின் துரிதமான பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக உள்ள காரணிகளில் ஒன்று. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக நிறைய காரணிகள் இருக்குது. அதில் பிரதானமான ஒரு காரணியை நான் பார்ப்போம். பொதுத்துறை சேவை வளங்களில் காணப்படும் வினைத்திறன் பிழை, பலவீனமான ஆட்சி முறையும் ஊழலும் மிக பிரதான ஒரு தடை தான் அந்த விஷயம். எனவே 2வது விடை சரியான விடை. நீங்கள் பார்க்கலாம், ஏனைய விடைகளையும் சுற்றுலாத்துறையின் விருத்தியின்மை, முதலீட்டு வெளிப்பாற்றல் ஏற்பட்ட அதிகரிப்பு, சமூக நலனை அடிப்படையாக வள ஒதுக்கீடு, இல்லை இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு, துரிதமான பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை பலவீனமான ஆட்சி முறையும் ஊழலும் தான். வினா இலக்கம் 48. செயற்கை நுண்ணறிவி AI இன் அறிமுகத்துடன் கணினித்துறையில் சில நுட்பவியலாளர்கள் வேலைகளை இழந்தனர். இது பின்வரும் எத்தகைய வேலையின்மைக்கு உதாரணம்? உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய டெக்னீஷியன்ஸ் AIயினுடைய அறிமுகத்தோட வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. இப்படியான வேலையின்மைக்கு நாங்கள் சொல்லுவோம் கட்டமைப்பு வேலையின்மைன்னு சொல்லி. எனவே 48க்கு சரியான விடை 2வது. 49வது வினா. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டெழுவதற்கு கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. அச்சீர்திருத்தங்களுள் உள்ளடங்காத விடயம். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் மீள்வதற்கான கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்கள் அவசியம். அந்த சீர்திருத்தங்களுள் உள்ளடங்காத விடயம் பாருங்க. படுகடன் மறுசீரமைப்பு, கடன் மறுசீரமைப்பு அவசியம். வெளிநாட்டு முதலீடு உள்வருகை தூண்டும் செயற்பாடுகள் கட்டாயம் அவசியம். பேரின பொருளாதார உறுதிப்பாட்டை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அரச இறை தொழிற்பாட்டின் மேம்பாடு கட்டாயம்
அவசியம். அரசினுடைய பாதிப்பு பற்றாக்குறையை குறைக்க வேண்டிய அது மாதிரியான இறை தொழிற்பாடின் மேம்பாடு அவசியம். இலங்கை ரூபாவின் வெளிப்பெறுமதியை தொடர்ந்தும் தாழ்நிலையில் வைத்திருத்தல் என்பது ஒரு தேவைப்பாடு அல்ல. எனவே 5வது விடை சரியான விடை. இறுதி வினா, IMF பேண்தகுத்தன்மை ஆய்வின்படி கடன் மீள்கட்டமைப்பு ஊடாக இலங்கை அடைய வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் கடன் பேண்தகுத்தன்மை இலக்கு அல்லாதது. பிரதானமாக 4 இலக்குகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பார்ப்போம். முதலாவது, கடன் இருப்பின் அளவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 95% குறைத்தல். சரியான விட. மத்திய அரசின் சரியான தகவல் அது. மத்திய அரசின் மொத்த நிதியிடல் தேவைப்பாட்டை 2027-32 ஆகும் பொழுது உள்நாட்டு உற்பத்தியில் 13% குறைத்தல் என்பதும் அந்த IMF-இன் பேண்தகுத்தன்மை ஆய்வின்படி கடன் மேல் கட்டமைப்பினூடாக இலங்கை அடைய எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. 3வது, மத்திய அரசின் வெளிநாட்டு நாணய கடன் சேவையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5% 2027-32 என்றும் அந்த மட்டத்துக்கு கொண்டு வருவது ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்படுது. அதுவும் சரி. 2023 தொடக்கம் 2027 காலத்தில் வெளிநாட்டு நிதியிடல் இடைவெளியை நிரப்ப போதுமான அளவிற்கு கடன் சேவையினை குறைத்தல் என்பதும் ஒரு இலக்கு. 2032க்குள் சகல வெளிநாட்டு கடன்களை முழுமையாக தீர்த்தல் என்பது ஒரு இலக்கு அல்ல. எனவே சரியான விடை 5வது விடை. எனவே பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய அந்த பொருளியல் வினாவில் 50 வினாக்களையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எனவே நீங்கள் செய்து பார்த்து உங்களுடைய விடைகளை பரிசீலித்துக் கொள்ளலாம். இன்னும் பல விஷயங்களோடு நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றோம். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி.